Hi friends, welcome back to Scroll with Me channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் எப்படி வந்து ப்ராக்ஸி செட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டாப் ப்ராக்ஸி செட்டிங்ஸ்னால் என்ன அப்படின்றது வந்து எல்லாருக்குமே நீங்கள் எனக்கு கேட்குறது வந்து தெரியுது. இப்போ வந்து ப்ராக்ஸி செட்டிங்ஸை வந்து என்னன்றதை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை எப்படி வந்து சிஸ்டமில் செட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்ஸி அப்படின்னா என்னென்னா ஒரு ப்ராக்ஸி சர்வர், ஓகேங்களா? இப்போது சிம்பிளாக நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எல்லாத்தையுமே மொபைல் இருக்குது, ஓகேங்களா? ஸோ மொபைலில் இருந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க, கரெக்டாக? ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா, உங்கள் மொபைல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்டர்நெட்டுக்கு போகும். அங்கேருந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இப்போ facebook.com அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்டர்நெட்டை காண்டாக்ட் பண்ணி facebook.comலேருந்து அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு வந்து வெப்பேஜாக வந்து உங்களுக்கு வந்து ஃபோனில் டிஸ்பிளே ஆகுது. இது ஃபோனில் மட்டும் இல்லை, லேப்டாப்பில் ஆக்சஸ் பண்ணாலும் சரி, எந்த டிவைஸில் ஆக்சஸ் பண்ணாலும் இதே ப்ராசஸ் தான் நடக்கும். இப்போ இந்த ப்ராக்ஸி சர்வர் என்ன பண்ணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற டிவைஸும் நடுவில் வந்து ப்ராக்ஸி சர்வர் இருக்கும், அதுக்கு அடுத்து தான் வந்து இன்டர்நெட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னென்னா, இதை வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சினரியோ நான் சொன்னது வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிற இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து facebook.com ஒரு 2 யூசர் இருக்காங்க, ஓகேங்களா? 2 யூசர்னால் நான் ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, ஓகேங்களா? நான் வந்து facebook.com வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெக்வஸ்ட் வந்து ப்ராக்ஸி சர்வர் கிட்டே போகும். ப்ராக்ஸி சர்வர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ராக்ஸி சர்வர்லேருந்து இன்டர்நெட்டில் போயிட்டு தேடி ஃபேஸ்புக் டேட்டாபேஸ்லேருந்து அந்த டேட்டாபேஸ்லேருந்து திரும்பி ப்ராக்ஸி சர்வர் டு என்னோட மொபைலுக்கு வந்து வரும், ஓகேங்களா? ரெண்டாவதாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறீங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டாவது சர்ச் பண்ணும்போது உங்களோட ரெக்வஸ்ட் வந்து ப்ராக்ஸி சர்வருக்கு போகும். அங்கேயே இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, அதுதான் வந்து ப்ராக்ஸி கேட்சிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் வந்து ஃபேஸ்புக்கை வந்து சர்ச் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அது இன்டர்நெட்லேருந்து ப்ராக்ஸி சர்வரில் எடுத்துகிட்டு வரும்போதே அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் ப்ராக்ஸிலேயே. ஸோ இப்போ நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறேன், இப்போ நீங்களும் அதே ரெக்வஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போகும் ப்ராக்ஸி சர்வருக்கு. அந்த டேட்டா பேஸில் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம் ஃபேஸ்புக் யூஆர்எல் இது ஆல்ரெடி இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதையே வந்து உங்களுக்கு வந்து எடுத்து வந்து போட்டுரும். இது வந்து கேட்சிங். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடக்கும். இப்போ வந்து மொபைல் டு ப்ராக்ஸி டு இன்டர்நெட், திருப்பியும் அப்படியே ரிவர்ஸ், இப்படி தானே இருக்குது ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ வந்து மொபைல் டு ப்ராக்ஸிலே நின்றுடுச்சுன்னா, ப்ராக்ஸிலேருந்து இன்டர்நெட் ரெண்டாவது யூசர் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த பேண்ட்வித்தும் வந்து உங்களுக்கு வந்து குறையும். ஸோ இதுதான் மெயினான ப்ராக்ஸி இது. அது மட்டும் இல்லாமல் இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் டிராஃபிக், அதாவது நீங்கள் என்னென்ன யூஆர்எல் ஆக்சஸ் பண்ணுறீங்க, அந்த இன்டர்நெட்லேருந்து இங்கே திருப்பி என்னென்ன வருது அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் வந்து பண்ணிக்கலாம். சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கலாம். நம்ம வந்து ப்ராக்ஸி சர்வர் கிட்ட இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் யூஆர்எல்ஸ் தான் வந்து ஒர்க் ஆகணும், இவ்வளோ லிஸ்ட் எல்லாமே பிளாக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதே மாதிரியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்நெட்லேருந்து நம்ம வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பின்னாடி வாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு சினாரியோ வந்து ப்ராக்ஸி சர்வர் இல்லாமல் டைரெக்டாக ஆக்சஸ் இன்டர்நெட் பண்ணிட்டு வர்றது. ரெண்டாவது சினாரியோ நம்ம ப்ராக்ஸி சர்வரை வச்சு இன்டர்நெட் போயிட்டு இன்டர்நெட்லேருந்து ப்ராக்ஸி சர்வர் வந்து நம்மக்கிட்ட வந்தோம். இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே வந்து சேஃப் அண்ட் செக்யூர் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்களோ உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து அங்கே இருக்கிற இன்டர்நெட்டில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பப்ளிக்காக தெரியும். ஸோ அப்போ ஹேக்கர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை வந்து ஹேக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ப்ராக்ஸி சர்வர் நடுவில் இருக்குது அப்படின்னு வந்துருச்சுன்னா, நீங்கள் அனுப்புகிற ரெக்வஸ்ட் வந்து ப்ராக்ஸி சர்வருக்கு உங்களோட ஐபியை வந்து அது வந்து ஹைட் பண்ணிடும். அந்த ப்ராக்ஸி சர்வர் ஐபி மூலியமாக தான் இன்டர்நெட்டில் போயிட்டு வந்து சர்ச் பண்ணிட்டு திருப்பியும் பேக் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எடுத்து வந்து கொடுக்குது. ஸோ அப்போ வந்து உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு ப்ராக்ஸி சர்வரோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்ன இருக்குன்றதை நான் சொன்னேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி வந்து ப்ராக்ஸி செட்டிங்ஸை வந்து நம்ம வந்து விண்டோஸ் சிஸ்டமில் வந்து செட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ப்ராக்ஸினா என்ன, அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இதை வந்து எப்படி வந்து நம்ம மிஷினில் வந்து செட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து செட் பண்ணுறது வந்து நம்ம எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, உங்களோட மிஷினில் ரன் கமாண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரன் கமாண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு inet cpl.cpl அப்படின்ற கமாண்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும்.
இது வந்து பேசிக்காக எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஷார்ட்கட் கீ, இன்டர்நெட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட்கட் கீ. ஸோ இது பேசிக்காக இங்கே வந்து ஜென்ரல் செட்டிங்ஸ் தான் இருக்கும். நம்ம வந்து ப்ராக்ஸி சர்வர்ஸ் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா கனெக்ஷன்ஸ்ன்னு இருக்கிற டேப்க்கு வந்து நம்ம போயிருக்கணும். கனெக்ஷன்ஸ் போயிட்டதுக்கப்புறமேட்டு லேண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் போகணும். அதுக்கப்புறமேட்டு இப்போ இங்கே பாருங்கள், ஆட்டோ டிடெக்ட் செட்டிங்ஸ், யூஸ் ஆட்டோமேட்டிக் கான்ஃபிகரேஷன் ஸ்கிரிப்டிங், லாஸ்ட்டாக வந்து ப்ராக்ஸி சர்வர் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து யூஸ் ப்ராக்ஸி சர்வர் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிடணும். இங்கே வந்து ப்ராக்ஸி சர்வரோட ஐபி அட்ரஸ் வந்து கொடுக்கணும். இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பப்ளிக் ப்ராக்ஸி சர்வரோட ஐபி வந்து எடுத்திருக்கேன். அதை நான் இங்கே கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து இதில் வந்து போர்ட் டீட்டெயில்ஸ், இந்த பப்ளிக் ப்ராக்ஸி சர்வரோட போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ பைபாஸ் ப்ராக்ஸி சர்வர் ஃபார் ஆல் திஸ் அட்ரஸ், நான் என்னென்ன சைட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண போகிறேனோ எல்லாமே இந்த வழியாக தான் போகணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இது வந்து இங்கே செட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களோட ப்ராக்ஸி சர்வர் ஓனாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராக்ஸி சர்வரோட ஐபி அட்ரஸும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இந்த ப்ராக்ஸி சர்வருக்கு என்ன நேம், அதாவது வந்து இப்போ நம்ம அந்த டிஎன்எஸில் என்எஸ் லுக்கப் பண்ணோம்ல, ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ நம்ம இப்போ வந்து என்எஸ் லுக்கப் வந்து இதுக்கு பண்ணி பார்த்தோன்னா கூட இதுக்கு என்ன நேம் இருக்குது அப்படின்றது வந்து தெரியும். நான் ஆல்ரெடி அதை காப்பி பண்ணிச்சேன். ஸோ இது இங்கே போடுறேன், என்டர் கொடுக்குறேன். இது வரல, ஏன்னா வந்து நான் எக்ஸிஸ்டிங் டொமைன். பட் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ப்ராக்ஸி க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நேம் வரும். நீங்கள் என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ராக்ஸி சர்வருக்கு, ஸோ அந்த ஹோஸ்ட் நேம் வந்து கூட நீங்கள் இந்த அட்ரஸில் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஐபி அட்ரஸ்னால் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம போய் வந்து சைட் ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஜஸ்ட் வந்து கூகுளே நான் வந்து டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், திஸ் பேஜ் இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ அந்த ப்ராக்ஸியில் என்ன வந்து லோ லிஸ்ட் இருக்கோ, சைட் கான்ஃபிகரேஷன் வருது பார்த்திங்களா. ஸோ அதுவும் ஒரு எரர் தான் ப்ராக்ஸி வச்சுருக்கிறதுனால. ஸோ அதில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். அங்கே நம்ம என்ன ஒயிட் லிஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ராக்ஸி சர்வர்ஸில் அந்த சைட்ஸ் மட்டும்தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அதை தென் வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஆல்ரெடி நான் வந்து இனிஷியல் வீடியோவிலே நான் எக்ஸ்ப்ளனேஷன்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து மானிட்டரிங்காகவும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து நம்ம வந்து ப்ராக்ஸி சர்வர் மூலிமா நம்ம கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். இந்தந்த சைட் வந்து இவங்க ஆக்சஸ் பண்ணணும், இந்தந்த சைட் வந்து இவங்க ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது. இப்போ நான் திருப்பியும் அதே ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணுறேன். நான் ஜஸ்ட்டு வந்து அந்த ப்ராக்ஸி சர்வரை வந்து ரிமூவ் பண்ணுறேன் இங்கேருந்து. அகைன் சேம் ஆப்ஷன் தான். நீங்கள் அங்கே போயிட்டு லேண்ட் செட்டிங்ஸில் இதை ஜஸ்ட்டு டிசேபிள் மட்டும் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்து உங்களுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராக்ஸி அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணணும் அப்படின்றது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் ஸ்க்ரோல் வித் மீ சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.